மரணம் நம்மளை சந்திக்கும். அந்த மரணம் சந்திக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு படுக்கை இருக்கு. அந்த படுக்கை தான் நேர்மையாய் நடந்தவர்கள். அப்போ நேர்மையான சொன்னா எங்க நேர்மையா நடக்கணும், எந்த இடத்துல நேர்மையா நடக்கணும், யாருகிட்ட நேர்மையா இருக்கணும், எவரிடத்தில் நேர்மையா இருக்கணும், மனுஷனா, கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, மருமகனா, மருமகளா, இல்ல பேரனா, பேத்தியா, தாயா, தகப்பனா, யாரிடத்தில் நேர்மையா இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு சிந்தனை வரும். ஒரு நேரத்துல நம்ம அம்மா கிட்ட நேர்மையா இருப்போம், ஆனா தம்பி கிட்ட நேர்மையா இருக்க முடியாது. ஒரு சில நேரத்துல தங்கச்சி கிட்டயோ அக்கா கிட்டயோ இருக்கும், இல்ல அண்ணன் தம்பி கிட்ட நேர்மையா இருக்க முடியாது. தகப்பன் நேர்மை என்பது கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு ஒன்று சொல்லுகிறது. அவர்கள் தான் சமாதான படுக்கையில இருப்பாங்க. அது எது என்று சொன்னால், மாம்சத்தில் நம்ம பழகிறோம் பாருங்க, இந்த பழக்கம் இல்ல. தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் என்றைக்கு ஒரு மனுஷன், இந்த மனசு சம்பந்தப்பட்டது, ஆத்துமா சம்பந்தப்பட்டது, ஆவி சம்பந்தப்பட்டது, தெய்வத்தோடு கூட இந்த ஆன்மா பேசுமா? நம்ம பேசுறோம் இல்லைங்களா? இந்த ஆன்மா தெய்வத்தோடு பேசுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பேசுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல கடவுளோடு பேசுவாங்க. அந்த கடவுளோடு பேசுகிறவர்களுக்கு தான் மனசாட்சி என்று ஒன்று இருக்கு. மனசு சாட்சி. மனசாட்சியில கைய வச்சு சொல்லுன்னு சொல்லுவாங்க, மனசாட்சியில கைய வச்சு பேசுன்னு சொல்லுவாங்க. தலையில வைக்க மாட்டாங்க, நெத்தியில வைக்க மாட்டாங்க. மூளை சம்பந்தப்பட்டது கிடையாது மனசாட்சி, ஆத்துமா சம்பந்தப்பட்டது. மனசாட்சியில கைய வச்சு சொல்லுன்னா இருதயம் தான் அந்த மனசு, இருதயம் தான் அந்த ஆத்துமா. அந்த மனசுல கைய வச்சு சொல்லணும் பொழுதுதான் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்ப ஜீவனுக்கோ தெய்வத்துக்கோ சம்பந்தம் இருக்கு. முன்பதாக பேசின ஐயா சொன்னாரு, தன்னை தந்த தேவனிடத்தில் இந்த ஆத்துமா போயிடுமா? அந்த ஆத்துமா போகும் பொழுது ஒரு படுக்கை ஒன்று இருக்கு. அந்த படுக்கையில இந்த ஆத்துமா பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மனிதரிடத்துல, மணிக்குலத்துல, யாரிடத்துல எல்லாம் எப்படி இருந்தோமோ அது சம்பந்தம் கிடையாது. தெய்வத்துக்கும் இந்த ஆத்துமாவுக்கும் என்ன தொடர்பு? வசனம் சொல்லுகிறது, நீ மரிக்கும் பொழுது தன்னை தந்த தேவனிடத்தில் இந்த ஆத்துமா போயிடும் என்று முதல் பூமியில படைக்கப்பட்ட ஆதாமிடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆதாமே, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மண்ணுக்கு திரும்புவாய். இந்த ஜீவன், இந்த ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்துல போயிடுமா? இந்த சரீரம் என்ன பாக்குறீங்களே, என்னை கொண்டு போயிட்டு அந்த மண்ணில விதைச்சிடுவாங்க, இது மண்ணுக்கு மண்ணா போயிடும். ஆனால் நான் பேசுறேன் பாருங்க, உருவமே இல்லாத ஒன்று இருக்கு பாருங்க, இந்த ஜீவன் தான் தேவனிடத்துல போய் சேருமா? அந்த தேவனிடத்தில் போய் சேருகிற அந்த ஜீவனுக்கு தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதான படுக்கையில இளைப்பார்வார்கள். ஒரு படுக்கை ஒன்று இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல படுக்கிறோம், அந்த படுக்கை அல்ல. என்னை போல் உருவம் இருக்கிற அந்த ஜீவன் ஒரு நாள் மரிக்கும். அந்த படுக்கையில போய் இளைப்பாற வேண்டுமா? அப்பதான் தன்னை தந்த தேவனிடத்தில் எல்லா மனுஷனும் இளைப்பாறுகிற ஒரு இடத்துல போய் படுப்பாங்க. அது இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், எந்த மனுஷனா இருந்தாலும், அது வனாந்தரத்துல இருக்கலாம், காட்டுல இருக்கலாம், நாட்டுல இருக்கலாம், வானத்துல இருக்கலாம், எங்கனாலும் நிலவுல இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். அந்த மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தையும் வசனமும் சத்தியம் சொல்லுகிறது, ஒரு நாள் மரிக்க போகிற உன்னுடைய படுக்கை எங்க இருக்கிறது? அந்த படுக்கையில சமாதானம் இருக்கிறதா? அந்த படுக்கையில சமாதானம் உனக்குள்ள இருக்கிறதா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வசனமானது, இந்த தாயானவர்கள் சமாதான படுக்கையில இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாங்க. சமீபத்தில் அவர்கள் மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், திருவிருந்து எடுத்தார்கள், சபைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் கலந்து கொண்டாங்க. தேவ சமூகத்துல வெள்ளிக்கிழமை ஆராதனையில தவறாமல் கலந்து கொண்டாங்க, புதன்கிழமை தவறாமல் கலந்து கொண்டாங்க. இவருடைய வாழ்க்கையில நடக்க முடியவில்லை என்றாலும், நான் தேவனுடைய சன்னிதானத்துல, தேவ சமூகத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல என் ஜீவன்
போனாலும் ஆண்டவருடைய ஆலயத்திலேயே போகட்டையா, என் ஜீவன் இருக்க மட்டும் கர்த்தருடைய ஆலயத்திலேயே நான் வருவேன். சொன்ன வார்த்தை எனக்கு பிடித்தது. அந்த வார்த்தை பிடித்ததுனால அவர்களுக்கு இசைவா சொல்லுவேன், அம்மா படி எழுமோ கொஞ்சம் பார்த்து, உயிர் போனாலும் பரவாயில்லையா, நான் ஆண்டவர் சமூகத்திலேயே போயிடுறேன். அப்ப அந்த தாயார் ஆராதனை முடிந்தது. திங்கட்கிழமை இரவு என்ன அழைக்கிறாங்க. ஒரு 10:30 மணிக்கு வந்தேன். சரீரம் அவர்களுக்கு தெரியல, ஜீவன் போறது தெரியல. சரீரம் சில்லுன்னு ஐஸ் போல மாறிடுச்சு. அப்ப உடனே பக்கத்துல இருக்கிற ரஜினி என்ற பிரதர் ஆட்டோ வச்சிருக்கார். அவர் அழைச்சிக்கிட்டு வந்து 24க்கு போனாக்கா அவங்க இமிடியட்டா நீங்க அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணி ஆகணும், அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, முடியல. பயப்படுறாங்க. ஐயா வீட்டுக்கு போயிடலாம். இல்லம்மா சும்மா ஒரு இன்ஜெக்ஷன் மாத்திரம் போடணுமா, வாங்கன்னு சொல்லி 108 ஆம்புலன்ஸ் புக் பண்ணி நாங்க போயிட்டோம். நாங்க போனதும் டாக்டர் தன்னுடைய மருமகங்கிட்ட தன்னுடைய மகளிடத்துல சொல்றாங்க, அம்மானுடைய மரண செய்தியை சொல்றாங்க. அம்மா முடியாது, அவங்க கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஜான்சி கிட்ட சொல்றாங்க, ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க, இவங்க கடைசி கட்டம் வந்துட்டாங்க, நாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், அது ஆன்ஜியோ பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இன்ஜெக்ஷன் உள்ள போய் அவர்களுக்கு வேலை செய்யும். இது ஒத்துக்கொண்டால் பிழைச்சிப்பாங்க, இல்லைன்னா மறிச்சிடுவாங்க. அப்ப டாக்டர் பேசிட்டே இருக்கும்போது 100க்கு 100 99% முடியாது, நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்காக இதை நாங்க ட்ரை பண்றோம்னு சொல்லி அங்க இருக்கிற நர்ஸ் டாக்டர் எல்லாமே வந்து அவங்களுக்கு முதல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு எடுத்து எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கணுமோ அந்த மருந்தை எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ என் தாய் கூட நான் பக்கத்துல இல்லை, ஒரு பொட்டு இமை கூட நான் மூடலை. அவங்க பக்கத்திலேயே இருந்தேன், கையை பிடிச்சுக்கிட்டே இருந்தேன், தலையை பிடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு நரம்பு கிடைக்கல, கழுத்துல இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்ப ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு, அவங்க முடியல, பெரலம் பொழுது இன்ஜெக்ஷன் ஏறல. அப்போ டாக்டர் சொல்றாங்க கழுத்து இப்படியே தான் இருக்குன்னு. அப்போ மகளும் பிடிக்கிறாங்க, மருமகன் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மூத்த மருமகன் வந்துட்டாரு, மூத்த மகளும் வந்துட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் தலையை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு டாக்டருக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு 3-4 மணி இருக்கும், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜீவன் போக போகுது, ஜீவன் அவள்தான் முடியாதுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எங்களுக்கு அந்த ஆத்மா திருப்திக்காக என்ன பண்றோம், பக்கத்துல உட்காந்து பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த கரெக்டா ஒரு 5:50 இருக்கும். அந்த நேரத்துல ஐயா சர்ச்சை நடத்தணும், ஐயா நீங்க போங்க, நான் நல்லா தானே இருக்கிறேன், கர்த்தர் பார்த்து பாரு, கர்த்தர் என்ன நடத்துவாரு. இமை கூட அசையில அவங்க பக்கத்துல. ஏன்னா தெரிஞ்சிடுச்சு கடைசி வரையும் கூட இருப்போம். அவங்க சபையில அப்பேற்பட்ட ஒரு விசுவாசி, சபையில அப்பேற்பட்ட ஒரு தாகமுள்ள ஒரு தாயார், சபையில நேர்மையாய் நடந்தவர்கள். அதனால்தான் அந்த வசனத்தை அவர்களுக்கு போட்ட, நேர்மையாய் நடந்தவர்கள், நேர்மையாய் இருந்தவர்கள். அவருடைய கணவர் கூட சோர்ந்துட்டா கூட தட்டி கொண்டு வருவாங்க, வாங்க போலாம் ஆலயத்துக்கு, நம்ம மழையா இருக்கு பரவாயில்ல நம்ம அங்க போலாம் வாங்கன்னு சொல்லி விசுவாசமா விசுவாச பாதையில அவங்க வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் ஆண்டவரோடு வாழ்ந்தாங்க. நேர்மையாய் வாழ்ந்தாங்க, உண்மையாய் வாழ்ந்தாங்க, உத்தமமாய் வாழ்ந்தாங்க. ஒரு சில காலகட்டத்துல அவங்க வாழ்க்கையை கர்த்தர் முற்றிலுமா சேஞ்ச் பண்ணினாங்க. யாருக்கிட்ட பேசலையோ பேச ஆரம்பித்தார், யாருக்கு கொடுக்கலையோ கொடுக்க ஆரம்பித்தார். யாரிடத்திலெல்லாம் அவர்கள் நாடாமல் இருந்தார்களோ வருடக்கணக்காய் அவர்களுடைய இருதயத்துல இந்த கடவுளுடைய வார்த்தை, தெய்வத்துடைய வார்த்தை உள்ள போனதும் அவர்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்தது. நம்ம ஒரு நாள் மறிக்க போகிறோம், என் படுக்கையில குற்றம் இருக்கக்கூடாது, என் படுக்கையில பாவம் இருக்கக்கூடாது, என் படுக்கையில அநியாயம் இருக்கக்கூடாது, என் படுக்கையில அக்கிரமம் இருக்கக்கூடாது, என் படுக்கையில ஒரு குறையை இருக்கக்கூடாது என்று அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இடைப்பட்ட நாட்களிலே அந்த தாயானவர்கள் தேவ சமூகத்திலே நேர்மையாய் நடந்தார்கள். கட்டுகளவு கூட குறைவு இல்லாதபடிக்கு. வயதான தாயாரு அம்மா கிட்ட அவங்க மறிக்கிறதுக்கு ஒரு 10 நாளுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப குட் பீரியட் போச்சு. அம்மா மூகுதி எல்லாம் போடக்கூடாதுமா, இந்த கம்பளெல்லாம் போடக்கூடாதுமா, நீங்க இப்படி இருக்கீங்க பாசமா சொல்லும் பொழுது
அவங்க வயதுல பெரியவங்க, ஊழியக்காரமா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு இது தேவையில்லை, இது கூட குற்றம் பழுகுது, அதை எடுத்துட்டாங்க. அதுல ஒரு குற்றம் கூட இல்லாதபடிக்கு கடைசி அவங்க கிட்ட வாசமா தான் சோம் பண்றாங்க. அம்மா நான் காதுல வைக்கிறேன் சோமனை, சோத்திரம் சோத்திரம் ஜீவன் பிரியுது, ஜீவன் போகுது. அந்த நேரத்துல அவங்க சோத்திரம் 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 மரிக்கும் பொழுது கூட அவருடைய வாய்களில சோத்திரம் சோத்திரம் என்ற வார்த்தையை தான் நேர்மையாய் கர்த்தருக்குள்ள மரித்தாங்க. அந்த கொஞ்சம் கூட அவங்க முகம் கோணாம, கொஞ்சம் கூட அவங்க எதையும் மறுதளிக்காம நேர்மையாய் நடந்து அந்த சமாதான படுக்கையில அவர்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறாங்க. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் நிச்சயம் மரணம் சந்திக்கும். மரணம் சந்திக்கும் பொழுது அந்த மரணத்துல நாம் வீட்டில் படுக்கிற படுக்கை அல்ல. கடவுளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், தெய்வத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என்னுடைய பக்தி, என்னுடைய வைராக்கியம், என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் நேர்மையாய் நடக்க வேண்டும் என்ற அந்த நேர்மையின் பாதையிலே இன்றைக்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ஒரு நாள் வானத்திலே தொனிக்க போகிறது. இப்படி நேர்மையா நடந்தாங்க பாரு, அந்த சமாதான படுக்கையில படுத்து இருக்கிறாங்க பத்தியா, அவங்க காதுல கேட்குமா? சாரால் ஒரே வார்த்தை தான். அவங்க இப்ப எப்படி இந்த சரீரத்தை கொண்டு போய் 2 வாரத்துக்கு முன்னால மண்ணில புதைத்தோமோ அதே போல ஒரு உருவம், சரீரம் அந்த படுக்கையிலிருந்து எழுந்து அவருக்கு எதிர்கொண்டு போகுமா? அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவனுடைய ஜீவியம், அதுதான் கிறிஸ்துக்குள்ள வாழும் பொழுது இந்த பூமியில 40, 30, 50, 60, 70, 80, 90, 100 என்றுதான் வாழ்க்கை. ஆனால் சமாதான படுக்கையில போகிற இந்த தாய்க்கு இனி மரணம் இல்லை, மரண படுக்கை இல்லை, இனி மரணமே கிடையாது. அவர்கள் இயேசு எத்தனை வருடம், எத்தனை ஆண்டுகள் வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட 1000 ஆண்டு காலம் ஆட்சி செய்வார்களாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரோடு கூட இருப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த வேதம் தான் சொல்லுகிறது, பிரம்ம புத்தியாய நமகா என்று சொல்லி, பிரம்மா என்பது தேவனுடைய வார்த்தை, வசனம் சொல்லுகிறது, படைத்த தேவனை நான் நமஸ்கரிக்கிறேன். கண்ணி சுத்தியாய் நமகா என்று சொல்லி, கண்ணின் வயிற்றில் பிறந்தவரே நான் உம்மை நமஸ்கரிக்கிறேன். பஞ்சகய நமகா என்று சொல்லி 5 காயங்களையும் பெற்றவரே நான் உம்மை தொழுது கொள்கிறேன், துதிக்கிறேன், நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இதெல்லாம் நம்முடைய மதத்தில் சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள். ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், 5 காயங்களையும் பெற்றவர் உலகம் அறியும், பூமி அறியும், மக்கள் அறிவார்கள். தலைகளிலும், கால்களிலும், இருதயத்திலும், கரங்களிலும் ஆணியால் அடிக்கப்பட்டவர், முள்முடி சூட்டப்பட்டவர் தான் பஞ்சகய நமக என்று சொல்லி 5 காயங்களையும் பெற்ற அந்த இயேசுவை தான் இந்த சாரளமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இயேசுவை தான் உங்களுக்கு சொல்கிறோம். மரணம் ஒரு நாள் நம்மை சந்திக்க போகுது. அதை சந்திக்கும் பொழுது இன்னைக்கு பரியாசமா இருக்கலாம், கிண்டலா இருக்கலாம், எதனால கத்தி மோயான்னு சொல்லலாம். ஒரு நாள் மரணம் சந்திக்க போகிறது. அது எந்த மனுஷனா இருந்தாலும் மரணம் சந்திக்கும். அலெக்சாண்டர் நாட்டை ஆண்டவர், நாட்டை எல்லாம் கைப்பற்றினவர். அலெக்சாண்டர் படை அந்த பெயரை கேட்டவரை எதிரி நாடெல்லாம் பயந்து அலர்ந்து போய் நிற்பார்களாம். ஆனா அவர் சொன்னார், அவருடைய சபை பட்டியில என்னை வைக்கும் பொழுது அந்த பெட்டியில 2 ஓட்டையை போடு, 2 கைகளையும் வெளியே வைத்து என்னை கொண்டு போங்க. அப்ப அந்த மெய்க்காவலாளி சொல்றான், எஜமானே ராஜாவே ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த உலகத்துல நான் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, கொன்று போனதும் கிடையாது, நான் மரிக்க போகிறேன். இந்த மரணத்துல எதையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போனதில்லை. அந்த வசனம் தான் சொல்லுகிறது, இந்த பூமியில எதையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போனது. பிரியமான தேவச்சனமே, மரணம் 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 நிச்சயம் ஒரு நாள் சந்திக்கும். அந்த மரணம் சந்திக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா, சரீரத்துல எவ்வளவு நாள நம்ம வாழ்ந்துட்டு போலாம். இந்த சரீரம் பாதுகாப்பு கிடையாது. இந்த சரீரத்தை பார்த்துதான் வசனம் சொல்லுகிறது,
நீங்கள் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவர்களை கெடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயம் என்பது நம்முடைய இருதயம், மனசாட்சி, ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்தில் போக போகிறது. இந்த ஆலயத்தை கெடுக்காம ஒரு நாள் மரணம் சந்திக்க போகிறது. அந்த மரண படுக்கையில இந்த தாயை போல நேர்மையான படுக்கையில இளைப்பாருவோம். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மரணம் சந்திக்க போகிறது. நிச்சயமா இயேசு வரப்போகிறார். இயேசு சொன்ன கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இயேசு சொன்னது பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்துல பஞ்சம் வரும். கடைசி காலத்தில் நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் வரும். வீட்டுக்கு வீடு சண்டைகள் வரும். பிரிவினைகள் வரும். எதிர்ப்புகள் வரும். கோபங்கள் வரும். சண்டைகள் வரும். கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நீங்கள் கடைசி காலத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமா இயேசு வரப்போகிறார். வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்ப்போமா? அவர் வருகிறத மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நேர்மையான படுக்கைக்கு போவோம். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே,